ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மை ஆல்பம் கலெக்ஷன் இன்னொரு எபிசோட். ஸோ ஆல்ரெடி மை ஆல்பம் கலெக்ஷன் செக்மெண்ட்டில் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் பிடிக்கும். ஸோ அப்படி பார்த்து பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த மை ஆல்பம் கலெக்ஷன் செக்மெண்ட்டில் இன்றைக்கி எபிசோடில் நம்ம எந்த படத்தோடைய ஒரு ஆல்பம் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, 2018 வந்த சிவகார்த்திகேயனுடைய சீமராஜா இந்த படத்தோடைய ஆல்பம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீமராஜா படத்தில் சிவகார்த்திகேயன், சமந்தா மெயின் லீட்ஸ். இந்த படத்தை பொன்ராம் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பார். அண்ட் இந்த படத்துக்கு இசை வந்து டி இமான். ஸோ சீமராஜா இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் சிவகார்த்திகேயன் அண்ட் பொன்ராம், டி இமான், இவங்க 3 பேருமே தான். ஏன்னா ஆல்ரெடி இவங்க 3 பேர் காம்பினேஷனில் வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன், இந்த மாதிரி 2 படங்களுமே ஹிட் படங்கள் தான். ஸோ 3வது வாட்டி இந்த காம்பினேஷன் சேரும்போது இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த படம் ஒரு ஃப்ளாப் அப்படின்னு சொல்லலாம் சிவகார்த்திகேயன் அவருடைய ஃபிலிமோகிராஃபியில். எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃப்ளாப்னு நினைக்கிறேன் அவரோட ஃபிலிமோகிராஃபியில். ஏன்னா கண்டினியூஸாக ஹிட்டு, சூப்பர் ஹிட்டு, பிளாக் பஸ்டர், அப்படி தான் அவருடைய ஃபிலிமோகிராஃபி இருந்துச்சு அந்த டைமில். ஸோ அப்படி கண்டினியூஸாக ஹிட்டாக வரும்போது இந்த படம் சீமராஜா தான் ஃப்ளாப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரிவ்யூஸ் வைஸாகவும் சரி, பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸாகவும் சரி, இந்த படம் வந்து சரியான ஃப்ளாப் மூவி. ஆனால் டிவியில், சன் டிவியில் இது போடும்போது இந்த படம் தான் வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் டிஆர்பி ரேட்டிங் மூவி. ஸோ அதுதான் என்னன்னு தெரில. ஸோ தியேட்டரில் ஒரு படம் ஃப்ளாப் ஆகுது, ஆனால் அதே படம் டிவியில் வரும்போது அந்த படத்துக்கு சூப்பரான ஒரு டிஆர்பி வருது. இதுதான் ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்கிறாங்க போல். ஸோ குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சீமராஜா இந்த படத்தோடைய ஆல்பம் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இவங்க காம்பினேஷனில் வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அண்ட் ரஜினி முருகன், இந்த 2 படத்தை பற்றி நான் கூடிய சீக்கிரத்தில் வீடியோ போடுறேன். ஸோ நம்ம இப்போ வந்து சீமராஜா இந்த படத்தோடைய ஆல்பம் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த படத்துக்கு இசை வந்து டி இமான். இந்த படத்தில் வர எல்லா சாங்ஸுமே நல்லா இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு ஆல்பம் இந்த படத்துக்கு கொடுத்துருப்பாரு டி இமான். அந்தளவுக்கு சூப்பராகவே இருக்கும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த படத்தில் மொத்தம் 5 பாட்டு, ஒரு தீம் மியூசிக் இருக்குது. ஸோ இந்த 5 பாட்டு ஒரு தீம் மியூசிக் என்னன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நிறையா வாட்டி கேட்டிருப்போம். பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி, இந்த படத்துக்கு இசை வந்து டி இமான். இந்த படத்தில் வர எல்லா பாட்டுக்குமே லிரிக்ஸ், அதாவது இந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே எழுதினது வந்து யுகபாரதி. ஸோ இந்த படத்தில் ஃபஸ்ட்டு சாங் வந்து வாரேன் வாரேன் சீமராஜா, அந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டை பாடினு வந்து திவாகர் அண்டு கவிதா கோபி அப்படின்றவங்க. ஸோ இது ஒரு யூஸ்வலான ஹீரோ மாஸ் என்ட்ரிக்கு அப்புறம் வர ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங் தான். ஸோ இதுவுமே ஒரு சூப்பரான சாங் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் இந்த பாட்டு. அண்ட் இந்த படத்தில் வர மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்கும். லிரிக்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பாட்டு எனக்கு ஒன் ஆஃப் த பிடிச்ச பாட்டுன்னு சொல்லுவேன். 2வது வந்து உன்னை விட்டா யாரும் எனக்கு இல்லை பாரு, அந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டை பாடினு வந்து சான் ரோல்டன் அண்ட் ஸ்ரேயா கோஷல். இந்த படத்துலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு சொல்லுவேன் இந்த பாட்டை, உன்னை விட்டா யாரும் எனக்கு இல்லைன்னுட்டு. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு
சூப்பரான மெலோடி சாங்காக இந்த பாட்டை கம்போஸ் பண்ணியிருப்பாரு டி இமான். அந்த அளவுக்கு சூப்பராக பாடியிருப்பாங்க சாம் ரோல்டனும் ஸ்ரேயா கோஷலும். 2 பேர் வாய்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாட்டில். அண்ட் அதே மாதிரி சிவகார்த்திகேயன் சூப்பராக இருப்பார் இந்த படத்தில், இந்த பாட்டுலேயும். அதை விட முக்கியமாக சமந்தா செம்ம அழகாக இருப்பாங்க இந்த படத்தில். முக்கியமாக இந்த பாட்டில் இன்னும் சூப்பராக அழகாக இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டுன்னு சொல்லுவேன் இந்த ஆல்பத்துலேயே. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்ட்டு உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு வரும் ஆனால் வராது அந்த பாட்டு. இந்த பாட்டை பாடின்னு டி இமான் அண்ட் வி ஸ்ரீனிவாசன் அப்படின்றவங்க இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. ஸோ இதுவுமே ஒரு சூப்பரான சாங் சொல்லுவேன். முக்கியமாக ஹீரோயினை நினச்சி ஃபீல் பண்ணி பாடுற மாதிரி ஒரு ஜாலியான சாங் சொல்லுவேன் இது. ஸோ இந்த பாட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு இந்த படத்தில். நெக்ஸ்ட்டு பராக் பராக். ஸோ இந்த பாட்டு கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வர திருவிழாவில் நடக்கிற ஒரு பாட்டு. ஸோ இந்த பாட்டை பாடின்னு செந்தில் கணேஷ். ஸோ இந்த பாட்டை நான் அதிகமாக கேட்டிருந்தே இல்லை இது வரைக்கும். ஈவன் மூவியில் வரப்போ கேட்குறது மட்டும்தான். அதை தாண்டி பர்சனலாக இது வரைக்கும் நான் இந்த பாட்டை பெருசாக கேட்டிருந்தே இல்லை. ஸோ இதுவுமே ஒரு ஒரு டீசெண்டான நல்ல பாட்டுன்னு சொல்லுவேன் இந்த படத்தில். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த பாட்டை நீங்கள் எத்தனை பேர் அதிகமாக கேட்டிருப்பீங்க, இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்னுட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க, நான் செக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மச்சக்கண்ணி. இந்த பாட்டை பாடின்னு டி இமான். இந்த படத்துலேயே எனக்கு இன்னொரு அதிகமாக பிடிச்ச பாட்டுன்னு நான் இதை சொல்லுவேன், மச்சக்கண்ணி. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பாட்டில் வர லிரிக்ஸ். இந்த பாட்டில் டி இமான் இந்த பாட்டை பாடியிருப்பார். அவருடைய வாய்ஸ் சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பாட்டுன்னு சொல்லுவேன் இந்த ஆல்பத்தில் இந்த பாட்டையும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த மச்சக்கண்ணி இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு சீமராஜா ஸ்வாக். இது ஒரு தீம் மியூசிக். ஸோ இதுவுமே ஒரு சூப்பரான ஒரு மியூசிக்னு சொல்லுவேன். சீம ராஜா அந்த பாட்டு, அந்த ஒரு தீம் மியூசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த சீமராஜா ஸ்வாக் அந்த தீம் மியூசிக் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்ட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. ஸோ இதுதான் இந்த படத்துடைய ஆல்பம். மொத்தமாக 5 பாட்டு, ஒரு தீம் மியூசிக். ஸோ இந்த 5 பாட்டில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு எதுன்னுட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க, நான் செக் பண்ணுறேன். எனக்கு இந்த படத்தில் எல்லா பாட்டுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கேட்குறதுக்கு. அதே மாதிரி என்ன ஏதாச்சும் ஒரு பாட்டு செலக்ட் பண்ணிக்கோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஃபேவரட்டான சாங் அப்படின்ட்டு நான் உன்னை விட்டா யாரும் எனக்கு இல்லை அந்த பாட்டை தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அந்த பாட்டு அந்த அளவுக்கு பிடிக்கும். ஒரு ரொம்பவே சூப்பரான ஸ்லோ மெலடி சாங், ஆல் டைம் ஃபேவரட்னு சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த படத்துலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு எதுன்னுட்டு நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க, நான் பார்த்து செக் பண்ணுறேன். அண்ட் சீமராஜா படம் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்ட்டும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க, நான் பார்த்து செக் பண்ணுறேன். இந்த படத்தோடைய இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் மை சினிமா கலெக்ஷன் செக்மெண்ட்டில். அப்போது நம்ம இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த படத்தோடைய ஓவரால் பாக்ஸ் ஆஃபீஸ் அண்ட் இன்னும் இந்த படம் ஏன் ஃப்ளாப் ஆச்சு அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம மை சினிமா கலெக்ஷன் செக்மெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அவள் தான் இன்றைக்கி இந்த வீடியோ மை ஆல்பம் கலெக்ஷன் எபிசோட். இன்றைக்கி நம்ம சீமராஜா தமிழ் படத்தோடைய ஆல்பம் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த வீக் நம்ம சீமராஜா படத்தை பற்றி பேசின மாதிரி நெக்ஸ்ட்டு வீக் எந்த ஆல்பம் பற்றி பேசினா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியனோ சஜஷனோ இருந்துச்சுன்னா அது என்ன மூவி அப்படின்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் தெளிவுபடுத்துங்க, நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட சேனல் ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பிளேலிஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா செக்மெண்ட்ஸ் அண்ட் நிறையா வீடியோஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ. பாய்.